Okay students, next topic போடலாம். Page number 250ல பார்த்தனா ஆல்ரெடி போன வீடியோவில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருப்போம். அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். லாம்டா மியூன்னு வச்சு 6 to 1 ஒரு சம் போட்டோம் இல்லையா, அந்த சம் மாடல் தான். என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதோட டாபிக் என்னென்னு. நிறைய பேர் அந்த சம்மை போடவே இல்லை, போன வருஷம் பார்த்த சம் தான், இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோ. பேஜ் நம்பர் 250ல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ்ன்னு இருக்கும். 2 லைன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த மாடலில். என்னென்னா x minus x1 by a1 y minus y1 by a2 equal to z minus z1 by a3. இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் x minus x2 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z2 by b3ன்னு 2 லைனோட ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மாடல்லையும் கொடுக்கலாம், இல்லை வெக்டர் ஈக்குவேஷன் மாடல்லையும் கொடுக்கலாம். நான் ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்னன்னு சொல்லி எடுத்தேன், இதை ஈக்குவல் டு லேம்டா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு லேம்டான்னு வச்சுக்கிட்டு XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஈக்குவேஷனை மியூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டையும் சால்வ் பண்ணி லேம்டா மியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் கான்செப்ட். இது STன்னு வச்சுக்கிட்டு உன் புக்கில் இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உனக்கு XYZோட பாயிண்ட்டும், செகண்ட் ஈக்குவேஷனில் XYZோட பாயிண்ட்டும் இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த 2 பாயிண்ட்டு இன்டர்செக்ஷனாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், லேம்டா மியூவோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, 2 ஈக்குவல் பண்ணி இப்படி கண்டுபிடிப்போம். லேம்டா மியூக்கு பதிலாக STன்னு உன் புக்கில் கொடுத்துருக்கு, அதனால் நான் STன்னு சொல்லி போட்டுட்டேன். ஓகே, அதை வச்சு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். கண்டிஷன் ஃபார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு நமக்கு கண்டிஷன் தெரியும். 2 லைன் கொடுத்துருக்கு, அது ரெண்டும் உனக்கு இன்டர்செக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் இது தானே. x2 minus x1 டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட் ரோ, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3ன்னு சொல்லிட்டு இது ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது கண்டிஷன் ஃபார் த ஸ்ட்ரைட் லைன்னு சொன்னோம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, எக்ஸசைஸ் 6.5ல் 4th சம் போன வீடியோவில் நடத்தியாச்சு. இப்போ 3rd சம் நம்ம போய்க்கலாம். 3rd சம்மில் என்ன இருக்குன்னா, இஃப் 2 லைன்ஸ், போன தடவை மாதிரியே 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மாடலில். x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அந்த மாதிரி இன்னொரு லைன் ஈக்குவேஷன், 2 கார்ட்டீசியன் லைன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் இன்டர்செக்டாக இருந்துச்சுன்னா, கிவன் 2 லைன்ஸ் இன்டர்செக்டாக இருந்தது அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிவன் 2 லைன்ஸ், இந்த லைனும் எப்படி இருக்குது, இன்டர்செக்டாக இருந்ததுன்னா எம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 லைன் இன்டர்செக்ட்னா இதுதான் பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு, இது x1 y1 z1 பாயிண்ட்டு, இது x2 y2 z3 பாயிண்ட்டு. கீழே இருக்கிற இதை என்னன்னு சொல்லுவோம், b1 b2 b3. இங்கே கீழே எதுவும் இல்லை, அதனால் 1 இருக்குன்னு அர்த்தம். இது என்னது, d1 d2 d3. கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன்னா என்ன ஃபார்முலா சொன்னோம், இப்போ தானே பார்த்தோம். x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. செகண்ட் ரோவில் என்ன வரும், b1 b2 b3. தேர்ட் ரோவில் என்ன வரும், d1 d2 d3 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும், 0. இப்போ 2 இன்டர்செக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ x2 மைனஸ் x1 சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீ ஃபஸ்ட் ரோவில் என்னன்னு சொல்லி போடுவ, 3. அதாவது x2 அதாவது x1 y1 z1னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவோன்னா இங்கே மைனஸ் இல்லாமல் சொல்லணும். என்னன்னு சொல்லணும், 1 -1 +1 சொல்லணும். -1ன்னு இருந்தால் +1 சொல்லணும், +1ன்னு இருந்தால் -1 சொல்லணும். அப்புறம் என்ன பாயிண்ட்டு, 1. இதே x2 y2 z2னா என்னன்னு சொல்லிட்டு வரும், x2 y2 z2 என்னன்னு சொல்லிட்டு வரும், -3ன்னு இருக்குது, அப்போ +3. -mன்னு இருக்குது, அப்போ என்ன வரும், +m. z மைனஸ் எதுவுமே இல்லை, அப்போ என்னன்னு சொல்லி எடுத்துக்கணும், 0. இதுதான் x1 y1 z1 x2 y2 z2. இங்கே கீழே இருக்கிற இந்த வேல்யூ b1 b2 b3. இது என்னது, d1 d2 d3. இங்கே 1 இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும் நாம். ஓகேவா? இதை வச்சு நாம் அப்ளை பண்ணோம்னா எம்மோட வேல்யூ அந்த டிட்டர்மினண்ட்டில் அப்ளை பண்ணும்போது எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ 1 and 2லேருந்து x1 y1 z1 எழுதிக்கிறோம், 1 -1 1. அண்ட் x2 y2 z2 எழுதிக்கிறோம், 3m0. கீழே இருக்கிற வேல்யூஸ் தான் என்னன்னு சொன்னோம், பேரல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவேன், 2 3 4. அது b1 b2 b3. கீழே இருக்கிற வேல்யூ 1 2 1ங்கிறது d1 d2 d3ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். we know that condition for intersection இதுன்னு சொல்லி தெரியும். இதில் போய் அப்படியே நீ x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 அப்ளை பண்ணும். அப்போ x2 minus x1னா ஒரு நிமிஷம் இரு,
கவனி பார்க்கலாம். அப்போ x2 மைனஸ் x1னா இது x1 y1 z1 இது x2 y2 z2. அப்போ x2 மைனஸ் x1ங்கும் போது 3 மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் y2 மைனஸ் y1னா m ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் z2 மைனஸ் z1னா 0 மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் b1 b2 b3 என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் ரோவில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி d1 d2 d3யை தேர்ட் ரோவில் போட்டுக்கிறேன். போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வரலாம் இல்லையா? ஆன்சர் கொண்டுட்டு வந்தால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? 3 மைனஸ் 1ன்னா 2m ப்ளஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் 1 போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு வரும்? இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு வரும்? 2 இன்ட்டு 3 மைனஸ் 8. தென் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் m ப்ளஸ் 1 இன்ட்டு இதுக்கு நேராக இருக்க ரோ காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 2 மைனஸ் 4ன்னு சொல்லிட்டு வரும். தென் மைனஸ் 1 இன்ட்டு இதுக்கு நேராக இருக்க ரோ அண்ட் காலம் எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ 3 மைனஸ் 8னா மைனஸ் 5 m ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 4னா மைனஸ் 2 4 மைனஸ் 3னா 1. ஆன்சர் எம்மோட ஆன்சர் நீ கொண்டுட்டு வா என்னன்னு சொல்லி. எம்மோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வரும்? 9/2. இதை நீ ஷார்ட்டாக கொண்டுட்டு வந்து போட்டுடலாம் இல்லையா? தென் அடுத்த சம் போகலாம். ஓகே, அடுத்த சம் எக்ஸசைஸ் 6.5ல ஃபஸ்ட்டு சம். Find the parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through the point 5 to 8. That point and the point நாம a வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, கேபிட்டல் A ஆர் ஸ்மால் a வெக்டார்னு சொல்லி 5i cap plus 2j cap plus 8k capனு சொல்லி எழுதிக்கலாம். அண்ட் பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரைட் லைன். உனக்கு ஒரு லைனோட ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டர் தானே உனக்கு வேணும். இப்போ a வெக்டர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. தென் பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரைட் லைன், டூ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அந்த லைனோட வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வெக்டர் ஈக்குவேஷன் இதுதான் தெரிஞ்சிருச்சு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த b வெக்டர் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வெக்டர் எப்படி இருக்குது, அந்த லைன் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டு திஸ் கிவன் டூ ஸ்ட்ரைட் லைன், இந்த டூ ஸ்ட்ரைட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூ லைன்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு இது எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன் இது அப்படின்னா இது ஒரு லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னா திஸ் லைன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்டு திஸ் வெக்டர் அண்ட் பேரல் டு திஸ் வெக்டர். ஒரு லைன் இருக்குது அப்படின்னாவே அப்படி தான். இப்போ செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் லைன் எப்படி இருக்குன்னா திஸ் செகண்ட் லைன் பாசிங் த்ரூ திஸ் வெக்டர் 2i cap minus j cap minus 3k cap and parallel to this vector. t கூட என்ன வருதோ அது parallel vector. t இன்ட்டு இந்த வெக்டர் parallel vector, s இன்ட்டு இந்த வெக்டர் parallel vector. உனக்கு ரெக்வயர்டு லைனு பர்பண்டிகுலர் டு போத் திஸ் லைன்ஸ், இந்த டூ லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கிவன் லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு 1 and 2லேருந்து நான் அந்த parallel vectors மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ b வெக்டரும் d வெக்டரும் parallel to the lines given linesன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு லைனோட ஈக்குவேஷன் வேணும். அப்போ b வெக்டர் d வெக்டருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையர்டு கிவன் லைன்ஸ் வந்து b வெக்டருக்கும் d வெக்டருக்கு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த கிவன் லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக எது இருக்கும் அப்படிங்கிறாங்க? ரெக்கையர்டு லைனு நமக்கு தேவையான லைன் எந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களே அது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த b வெக்டர் d வெக்டர்னு ரெண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டர் b வெக்டர் கிராஸ் d வெக்டர், அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ டூ வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரியும். b வெக்டர் கிராஸ் d வெக்டருங்கிறது பர்பண்டிகுலர் டு b வெக்டர் கிராஸ் b வெக்டர் அண்ட் d வெக்டர், தட் இஸ் பர்பண்டிகுலர் டு கிவன் லைன்ஸு. So the required line is perpendicular to given lines ன்னு சம்பளம் கொடுத்துட்டாங்க. அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 5 to 1 சம்திங்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ b வெக்டர் கிராஸ் d வெக்டர் கண்டுபிடிக்கிற ரெண்டு வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ
அப்போ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு இருக்குது அப்படின்னா இது பி வெக்டர், இது டி வெக்டர். ஃபஸ்ட் ரோ எழுதிக்குவேன். செகண்ட் ரோவில் பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 2 -2 1ன்னு சொல்லி போட்டுக்குவேன். தென் தேர்ட் ரோவில் டி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 2 2ன்னு சொல்லி நீ போட்டுக்குவேன். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம ஆன்சர் நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வரும் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அப்போ காமனாக ஐ கேப் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் ஐ கேப் இன்ட்டு வெளியே எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -4 -2ன்னு சொல்லி போட்டுக்குவோம். மைனஸ் ஜே கேப் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு நேராக இருக்க காலம் அண்ட் ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன வருது 4 -1ன்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் கே கேப் இன்ட்டு கே கேப் எழுதுகிறோம். அப்போ இந்த கே கேப்க்கு நேராக இருக்க இந்த ரோவையும் காலமையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும் 4 + 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ -4 -2னா -6, 4 -1ன்னா 3, 4 + 2னா 6. அதுதான் உனக்கு வரும். அப்போ உனக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணுற இதுதான் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் பர்பெண்டிகுலர் டு கிவன் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 லைனுக்கு பர்பெண்டிகுலர் வெக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பர்பெண்டிகுலர் வெக்டர் என்ன வெக்டர், இந்த பர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்பெண்டிகுலர் இந்த வெக்டர் வந்து கிவன் 2 லைனோட ஈக்குவேஷன் உனக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ உனக்கு தேவையான லைனு இந்த பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கு எப்படி இருக்கும் பேரலாக இருக்கும். அவ்வளோதான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது இந்த லைன் மேலேயே போகும்னு அர்த்தம். அப்போ உனக்கு தேவையான லைன் எப்படி இருக்கும், ரெக்கர்ட் லைன் எப்படி இருக்கும்னா உனக்கு கிவன் 5 to 8ன்னு சம்மில் கொடுத்துருக்காங்களா, பாசிங் த்ரோ 5 to 8ன்னு சம்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ 5 to 8 வழியாக போவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னா பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கு பேரலாக இருக்கும். ஆக்சுவலி இது நான் நார்மல் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். நீ வேணால் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு சொல்லி நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க வேணாம். ஓகே, ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் கொண்டுட்டு வரலாம். அப்போ நான் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கொண்டுட்டு வந்துட்டேன். ஏ வெக்டர் உனக்கு எந்த லைன் வழியாக பாசிங் த்ரோ ஆகுதோ அது ஏ வெக்டர்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். அப்போ இந்த நான் இப்படி கூட பண்ணலாம். என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த டி இன்ட்டு இந்த வெக்டரில் காமனாக இருக்கிற பாயிண்ட்டை வெளியவும் எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்கிட்டால் -3t1 வரும். அப்போ -3t1னா நான் என்னான்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னா டீன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி நான் போட்டுக்கிறேன். அப்போ இதுதான் என்ன ஈக்குவேஷன், வெக்டர் ஈக்குவேஷன். பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் அண்ட் பேரல் டு திஸ் வெக்டர். ஓகே, இந்த வெக்டர் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிவன் 2 லைன்ஸ் உனக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் அண்ட் பேரல் டு திஸ் வெக்டர் வழியாக போகிற கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலாவை நீ எழுதி கூட எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா வரும், x - x1 / b1 ஈக்குவல் டு y - y1 / b2 ஈக்குவல் டு z - z1 / b3 அப்படின்னு சொல்லி போட்டு நீ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதை நீ போட்டுக்கலாம். என்னென்னு வரும், பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் 5 to 8. அப்போ x1 y1 z1க்கு பதிலாக நீ 5 to 8ன்னு சொல்லி போடணும். அண்ட் பேரல் டு திஸ் வெக்டர் 2 1 -2, தட் மீன்ஸ் 2 1 -2ன்னு கீழே போட்டுக்குவேன். அவ்வளோதான் சம் முடிஞ்சுது. ஓகே, இந்த சம் உனக்கு 5 மார்க் கொஷின்லேயும் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் கோப்ளானர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 250 இருக்குது. 2 lines are said to be coplanar if they are lie in the same plane. வேறு ஒன்றும் இல்லை, நீ உட்காந்துருப்ப, நீ ஒரு பிளேஸில் உட்காந்துருக்க அப்படின்னா கீழே டைல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், பேரலாகவும் இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும், இன்டர்செக்டும் ஆகிட்டு இருக்கும். நீ ஒரு இடத்துல உட்காந்துருக்க, அது ஒரு பிளேன் மாதிரி நீ கன்சிடர் பண்ணிக்கிற. அப்போ இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க, நிறையா டைல்ஸ் டிசைன்ஸோடு போட்டிருக்காங்க. எப்படிலாம் அப்படி இருக்குன்னா அது வழியாக லைன்ஸ் நிறையா லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன லைன்ஸ்னால் அந்த பிளேனில் போகிற லைன்ஸ். அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும், பேரலாகவும் இருக்கும் ஆர் இன்டர்செக்டாகவும் இருக்கும். பர்பெண்டிகுலராக இருக்குமா, இப்படி வேணால் நீ அந்த பிளேனில் இப்படி வேணால் போட்டு காமிக்கலாம், அவ்வளோதான். வேறு எப்படி போட முடியாது, 2D பிளேனாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா லை இந்த சேம் பிளேன்னா அது கோப்ளானர்னு சொல்கிறான். அப்போ நோட்டில் என்னன்னு சொல்லியிருக்கோம் கீழேயே,
இஃப் டூ லைன்ஸ் ஆர் எய்தர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங், ரெண்டு பேரலாக இருக்கும் இல்லை இன்டர்செக்டிங்காக இருக்கும், அந்த லைன்ஸ் அப்படி தானே இருக்கும், அப்படி இருந்தால் அது கோப்ளானர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ பேரலாக பர்பண்டிகுலராக இருந்தால் கூட 2D பிளேனில் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருந்தால் கூட பர்பண்டிகுலர்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இப்படி லைன்ஸ்லாம் நிறையா லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி நிறையா லைன்ஸ்லாம் இருக்குது, இது பர்பண்டிகுலர் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாயிண்டில் எப்படி இருக்குது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ பேரலாக இருக்கும், இல்லைன்னா இன்டர்செக்டிங்காக இருக்கும், அப்படி இருந்தால் கோப்ளானர். ஸ்கியூ லைன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். டூ லைன்ஸ் இன் ஸ்பேஸ்னால் நீ உக்காந்துருக்க ரூம் மாதிரி நினச்சிக்கோயே, அந்த ஸ்பேஸ் ஆர் கால்டு ஸ்கியூ லைன்ஸ்னால் இஃப் தே ஆர் நாட் பேரலல் அண்ட் டூ நாட் இன்டர்செக்ட். ரெண்டும் பேரலாகவும் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, இன்டர்செக்டும் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இது உக்காந்துருக்க, மேலே வந்து சீலிங் இருக்குது, ஃபேன் ஓடுற இடம்னு வச்சுக்கோயே, இங்கே ஃபேன் ஓடுது, கீழே வந்து இங்கே நீ உக்காந்துருக்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் இருக்கும், மேலேயும் நிறையா லைன்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டும் பேரல் லைனாகவும் எடுக்கக்கூடாது. ஓகே, பேரலாகவும் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக என்ன ஆகாது, இன்டர்செக்டும் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், ஸ்கியூ லைன்ஸ். அப்போ ஸ்கியூ லைன்னா என்னென்னா, ரெண்டு லைன் பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டாகவும் இருக்காது, ஒரே பிளேன்லேயும் இருக்காது. ஓகே, வேறு வேறு பிளேனில் தான் இருக்கும். சரியா, அதுக்கு நோட்டு சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு தீரம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நான் தீரம்ஸோட ப்ரூஃப் அப்புறமா நான் சொல்லிடுறேன். தீரம் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். The shortest distance between two parallel lines, ரெண்டு லைன் parallel லைன் இருக்குது அப்படின்னா, ரெண்டு parallel லைனோட வெக்டர் ஈக்குவேஷன் உனக்கு கொடுத்துறாங்க. R vector equal to A vector plus S into B vector, R vector equal to C vector plus T into B vectorன்னு ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்து, அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா, சின்ன கிளாஸில் நார்மலாக கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக நீ எப்படி போடுவ, √(x2 - x1 whole square + y2 - y1 whole squareன்னு போட்டால் ஞாபகம் இருக்கா? டூ லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்க, ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதே ரெண்டு லைனாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உனக்கு C வெக்டர் மைனஸ் A வெக்டர் ரெண்டு எது வழியாக போகுதோ, எந்த பாயிண்ட் வழியாக போகுதோ அந்த பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் கிராஸ் B வெக்டர். ஓகே, ரெண்டுக்குமே ரெண்டு பேரல் லைன்ஸுங்கிறதுனால ரெண்டோட எதுக்கு பேரலாக இருக்குமோ அது எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், ஒரு வெக்டரை மட்டும் நீ போட்டேன்னா போதும். அப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் கிராஸ் பேரல் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டர். மேலே வந்து மாடுலஸ் எதுக்காக போடுறாங்கன்னா, சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் நெகட்டிவில் வந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லி போட்டுடலாம், பாசிட்டிவாக போட்டுடலாம். அப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. இதே ஸ்கியூ லைன் இருந்தால் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்கியூ லைன் இருக்குது, R வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் S இன்ட்டு B வெக்டர், R வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர் ப்ளஸ் T இன்ட்டு B வெக்டர். ஸ்கியூ லைனுக்கும் பேரல் லைனுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இந்த பேரல் வெக்டர்ஸ் வந்து உனக்கு எப்படி இருக்காது, சேமாக இருக்காது, இல்லை ஒன்னோட மல்டிப்புளாக இன்னொன்று இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ரெண்டு வெக்டர்ஸ் பேரலாக கண்டிப்பாக இருக்காது, பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அது பேரலல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஸ்கியூ லைன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, C வெக்டர் மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் கிராஸ் D வெக்டர். முதல்ல பாசிங் த்ரூ த லைன்ஸை மைனஸ் பண்ணணும், டாட் பேரல் வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் போடணும், டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் கிராஸ் D வெக்டர். கீழே இருக்க டினாமினேட்டர் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படி வந்துச்சு அப்படின்னா உனக்கு வேல்யூ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு நம்ம இப்போ ஃபார்முலா கண்டிஷன் ஃபார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னன்னு சொல்லி பார்த்தோம், x2 - x1 y2 - y1 z2 - z1 ஃபஸ்ட் ரோ பார்த்தோம். அப்புறம் b1 b2 b3
D1 D2 D3ன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இதுவும். இதுவும் சேம் தான் கிட்டத்தட்ட. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான், இதுவும் கண்டிஷன் ஃபார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான். C வெக்டர் மைனஸ் A வெக்டர்னா என்ன? x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி B வெக்டர் கிராஸ் D வெக்டர்னா இதை தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த டிட்டர்மினண்ட்டை தான் இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. இதையும் நாம் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு போகலாம். பண்ணி நம்ம செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்த்தலாம். இந்த எக்ஸசைஸில் ஷோ தட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷன், அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஆர் ஸ்கியூ லைன்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கியூ லைன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒன்று ரெண்டுமே நான் பேரலாக இருக்கணும், அதே மாதிரி நாட் இன்டர்செக்ஷனாக இருக்கணும். பேரலல் நெய்தர் பேரலல் நார் இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ கிவன் டு வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன்லேருந்து பேரல் வெக்டர்ஸ் இந்த எஸ் கூட வர்றதை இதை பேரல் வெக்டர்னு சொல்லுவோம், இதுவும் பேரல் வெக்டர் சொல்லுவோம். அதை பி வெக்டர் டி வெக்டர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தா அப்படின்னா ஒன்னோட மல்டிப்புளாக இன்னொன்று இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இருக்கா ஏதாவது? ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கு ஏதாவது ஸ்கேலர் மல்டிபிள்ஸாக இருக்கா? இதோட 2ஓட மல்டிப்ளை பண்ணால் இது வருது, இதை 2ஓட மல்டிப்ளை பண்ணால் இது வருது, இதை 2ஓட மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரணும்? 6ன்னு வரணும், ஆனால் 5ன்னு தான் வருது. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டு எப்படி இருக்காது? பேரலாக இருக்காது. ஓகே, அப்போ பேரலாக இருக்காதுங்கிறதுனால நம்ம ஸ்கியூ லைன்னா என்னன்னு சொல்லணும்? ரெண்டும் பேரலாக இருக்காது, இன்டர்செக்டும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லணும். ஸ்கியூ லைன்னா அதுதான் டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? பி அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா பி வெக்டர் இஸ் நாட் ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் டி வெக்டர்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டும் பேரலாக இல்லை. அதே மாதிரி நாட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி வரும். அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 கண்டுபிடிக்கணும். கிவன் சம்மில் இருந்து ஃபஸ்ட்டு வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வெக்டரை எடுத்துக்கிறேன். அப்போ கிவன் சம் என்னது? given லைன் ஈக்குவேஷன் இதுதான் உனக்கு கொடுத்துருக்கு இல்லையா? இந்த லைன் ஈக்குவேஷனில் செகண்ட் லைனு இது x2 y2 z2 x1 y1 z1. அப்போ x2 மைனஸ் x1னா 3 மைனஸ் 6 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு வரும். இது என்னன்னு சொல்லுவேன்? b1 b2 b3 d1 d2 d3. கரெக்டு தானே? அப்படி தானே போடணும். இது ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம்? x1 y1 z1ன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் x2 y2 z2. இது b வெக்டர் d வெக்டர். இதை கொண்டுட்டு வந்து அப்படியே டிட்டர்மினண்ட்டில் நாம் அப்ளை பண்ணணும். டிட்டர்மினண்ட்டில் நீ அப்ளை பண்ணால் உனக்கு ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்னு பாரு. எனக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு தான் வருது. அப்போ நாட் இன்டர்செக்ஷன் சொல்லிடுறேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இதுதான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இதுதான் ஃபார்முலா உனக்கு. அப்போ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கிற. ஃபர்ஸ்ட் ரோ ஐ கேப் ஜே கேப் கே கேப், செகண்ட் ரோ தேர்ட் ரோ எழுதிக்கிற. செகண்ட் ரோ தேர்ட் ரோ பி வெக்டர் டி வெக்டர் ஆல்ரெடி நமக்கு இருக்கும் இல்லையா? பி வெக்டரும் டி வெக்டரும் 1 2 3 2 4 5ன்னு அதை தான் நீ எழுதிக்கிறீங்க. 2 4 மைனஸ் 5ன்னு அப்படியே அப்ளை பண்ணி பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் போடுற. உனக்கு ஃபார்முலா படி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் உனக்கு வேணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இதோட ரூட் என்னன்னு சொல்லி போட்டு நீயே போடு. ஃபார்முலா படி சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்னன்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கிற. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் 7/√5 வருது. நீயே போட்டுரு. ஃபிஃப்த் சம் உனக்கு ஹோம்ஒர்க் இதே மாதிரி தான். ஷோ த ஸ்ட்ரைட் லைன். உனக்கு போன டைம் வெக்டர் ஈக்குவேஷனாக கொடுத்தாங்க, இந்த தடவை கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ரெண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது ஸ்கியூ லைன்ஸான்னு சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. ஸ்கியூ லைனாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? ரெண்டும் பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டும் ஆகாது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு லைன் இருக்குது. x மைனஸ் x1 பை b1
x minus x1 by இது x1 இங்கே y கூட எதுவுமே இல்லை ஸோ 1/2ன்னு சொல்லி கீழே கொண்டுட்டு வந்துடணும் இந்த 2வை எடுத்துகிட்டு அதே மாதிரி z கூட எதுவுமே இல்லை ஸோ இந்த -1/2 நீ கீழே கொண்டுட்டு வந்து போட்டுடணும் ஓகே அப்போ இங்கே கீழே 1 இருக்குது அப்போ இது x1 y கூட எதுவும் இல்லை x1ஓட வேல்யூ 1 y1ஓட வேல்யூ 0 z1ஓட வேல்யூ z minus 0னா z1ஓட வேல்யூ 0 அப்போ x1 y1 z1 என்ன வருது 1 0 0ன்னு வருது அதே மாதிரி b1 b2 b3னா 1 1/2 minus 1/12ன்னு சொல்லி வருது அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் x2 y2 z2னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 0 -2 இங்கே வெளியே என்ன பண்ணுறேன்னா இந்த 6ஐ காமனாக நீ வெளியே கொண்டுட்டு வர்ற அப்போ z minus 1/6ன்னு சொல்லி கொண்டுட்டு வரணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ x கூட இருக்கிற வேல்யூ x minus 0/1 y -2/1 and z minus 1/1/6 அப்போ 0 -2 plus 1ங்கிறது x2 y2 z2 இது d1 d2 d3 ஸோ இதை நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா b1 b2 b3 d1 d2 d3 எழுதுற அப்போ b வெக்டரும் d வெக்டரும் சொல்கிறேன் b வெக்டரோட ஸ்கேலர் மல்டிப்புளாக d வெக்டர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் ஒன்னோட மல்டிப்புளாக கண்டிப்பாக இன்னொன்று இல்லை அப்போ பேரலாக இல்லை அப்போ நம்ம இன்டர்செக்டாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் உனக்கு கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் தெரியும் இதில் போய் நீ அப்ளை பண்ணி என்னன்னு சொல்லி கொண்டுட்டு வா ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குறேன் அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீ போடலாம் இல்லையா இந்த சம்மை நீ ஹோம்ஒர்க்காக போடு நெக்ஸ்ட் சம் போகலாம் ஓகே இது வரைக்கும் நாம் 2 ஸ்கியூ லைனுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்காக கண்டுபிடிச்சோம் சிக்ஸ்த்து சம் என்னென்னா உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த parametric form of a vector equation of the straight line passing through this point and parallel to the straight line கொடுத்துட்டாங்க and hence find the shortest distance between the line அப்போ ஒரு லைன் இருக்கா அது இந்த லைன் வழியாக போகுது அது இல்லாமல் இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த லைனுக்கு பேரலாக இருக்குன்னா இதோட பேரல் வெக்டர் தான் இந்த லைனுக்கும் உனக்கு வரும் ஓகே அப்போ பேரல் லைனுக்கு நடுவில் இருக்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த பாயிண்ட் ஏ வெக்டர் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி வெக்டர் பேரல் வெக்டர் இருக்கு இல்லையா இந்த பேரல் வெக்டரை நாம் பேரல் வெக்டர்னு சொல்லி எடுத்துக்குவோம் அது பி வெக்டர்னு சொல்லி எடுத்துக்குவோம் அப்போ கிவன்ல இருந்து ஏ வெக்டர் எழுதிக்கிறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் பேரல் வெக்டர் எழுதிக்கிறோம் அதுதான் செகண்டுக்கும் பேரல் வெக்டராக இருக்கும் அப்போ உனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க லாஸ்ட்டாக இருக்க பாரு இதுதான் ஃபார்முலா அப்போ கிவன் லைனோட ஈக்குவேஷனில் இருந்து சி வெக்டர் எடுத்துக்குவேன் உனக்கு கிவன் லைன் ஈக்குவேஷனில் இதுதான் உனக்கு சி வெக்டர் இதுதான் சி வெக்டர் இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் அப்படியே போய் நீ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு போடலாம் இல்லையா போட்டுருவ இல்லையா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடி சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு சொல்லி 2 + 1 3 -2 and -1 என்னன்னு சொல்லி பாரு கிராஸ் பி வெக்டார்னு கொடுத்துருக்கு ஸோ 2 வெக்டராக உனக்கு கிடைக்கும் இந்த சி வெக்டர் கிராஸ் பி வெக்டார்னு ஒரு வெக்டர் கிடைக்கும் பி வெக்டார்னு ஒரு வெக்டர் கிடைக்கும் 2 வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ரோ ஐ கேப் ஜே கேப் கே கேப் தென் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார்னா உனக்கு என்ன வரும் 2 + 1னா 3 அண்ட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டாருங்கும் போது 3 -2னா 1 and -1 -2ன்னு வரும் அண்ட் பி வெக்டர்னா தேர்ட் ரோவில் பி வெக்டர் வரும் என்னன்னு வரும் 1 -2 + 1 சொல்லி வரும் இதை நீ போட்டுடலாம் இல்லையா அதையும் என்னன்னு சொல்லி காமிச்சிட்றேன் பாரு இப்படி தான் உனக்கு வரும் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு வரும் எழுதிக்கோ ஏ வெக்டர்னா என்னன்னு சொல்லி எழுது சி வெக்டர் பி வெக்டர்னா என்னன்னு எழுதி ஆன்சர் நீ கொண்டுட்டு வந்து போடணும் எனக்கு ஆன்சர் √83/√3